பிரைஸ் தி லார்ட். பிசாசுகள் இந்த உலகத்தில் இருக்கின்றனவா என்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது இருக்கு என்று சொல்லுகிறது. ஆம், ஒன்றல்ல, ஓர் ஆயிரம் அல்ல, பல ஆயிரக்கணக்கான பிசாசுகள் இந்த உலகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பிசாசை குறித்து அநேக வார்த்தைகள் வேதாகமத்தில் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். பிசாசு என்றால் யார் என்றால் தள்ளப்பட்ட தூதர்கள் தான் பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவனுக்கு எதிராய் மாறினவன் தான் பிசாசு. தேவனுக்கு பகையாளியாய் மாறினவன் தான் பிசாசு. இந்த பிசாசு சாத்தான் என்றும் சொல்லப்படுகிறது. இவனுக்கு அநேக பேர்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடுகிறவன் என்று வேதம் சொல்கிறது. மார்க்கு 1:27 அசுத்த ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 10:1 பொய்யின் ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 13:16 வசனத்தில் 18 வருடமாய் கட்டி வைத்திருந்த பிசாசு என்று நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்படி பிசாசானவன் அநேகரை மோசம் போக்குவதுதான் அவனுக்கு மிக தந்திரமான ஒரு காரியம், வேலை. அதுவும் சொல்ல போனால் இயேசுடைய சத்தியம் ஒரு மனிதனுக்குள்ளாக இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த மனிதனை அவன் ஆட்கொண்டு அவனை பலவிதமான சிந்தனைகள் மூலமாக அவன் மோசம் போக்குவான். கண்களின் மூலமாக மோசம் போக்குவான், கைகளின் மூலமாக மோசம் போக்குவான், கால்களின் மூலமாக இருதயத்திலே அவன் மோசம் போக்குவான். இப்படி பலவிதமான பாவங்களை செய்து அவன் மோசம் போக்குவான். குடித்து கொண்டே இருக்க செய்வான், சினிமா பார்த்து கொண்டே இருக்க செய்வான், சோம்பேறியாகவே இருக்க செய்வான். இப்படி பொய்யின் ஆவி, பொய்யே பேசி மோசம் போக்கிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட பிசாசுகள் மனிதர்களுக்குள்ளாக புகுந்து மனுஷனை கெடுத்து கொண்டிருக்கிறதை வேதத்தில் நாம் அநேக இடங்களில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பிசாசு மார்க்கு எப்படி இந்த பிசாசுகள் நம்ம விட்டு போகும் என்றால் இயேசுநாதர் அதற்கு ஒரு விடையை சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், இவ்வகையான பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலேயுமே என்று வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், 1 யோவான் 4:4 கூட சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு இந்த பிசாசுகளை ஆண்டவர் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் துரத்தி அடிக்கிறதை பார்க்கிறோம். ஆம், பிசாசுடைய வல்லமைகளை கட்டலாமே ஒழிய அவனை சங்கிலினாலேயோ கயிறினாலோ கட்டி ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக வைத்து கொள்ள முடியாது. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பிசாசை சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்திலே உங்கள் காலின் கீழே அவனை நசுக்கி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் எதிராளியாகிய பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வசனம் நமக்கு வேதத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படைந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆகவே இப்படிப்பட்ட பிசாசு இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறவர் பெரியவர் என்பதை விசுவாசிங்கள். ஆண்டவர் அந்த பிசாசுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவை உயர்த்துங்கள், பிசாசை தாழ்த்துங்கள், பிசாசை உங்கள் காலின் கீழாக போட்டு நசிக்க விட ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாதாக. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் ஆண்டவரே உலகத்தில் உள்ள ஆவிகளுக்கு இடம் கொடாமல் உமது ஆவிக்கு, உமது சித்தத்துக்கு, உமது வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து உம்முடைய நாமத்தினாலே அவளை துரத்தவும், உம்முடைய வார்த்தையினாலே பிசாசுகளை ஜெயிக்கவும், ஆண்டவரே ஜெபத்தினால் உபவாசத்தினாலும் அவர்களை மேற்கொள்ளவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தாரும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.